ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தண்டுக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். நான் நேற்று மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். நான் ஒரு கட்டு கீரை வாங்கி வச்சுருக்கேன். தண்டுக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால் ஒரு கட்டு கீரை வாங்கின்னு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி தண்டுக்கீரையை நல்லா கழுவி அதில் இருக்க புல் இருக்கும்ல கீரையில், அந்த புல்லெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் கீரையை. இது தண்டுக்கீரைன்றதால நீங்கள் அந்த தண்டு எதையுமே நீங்கள் கட் பண்ண தேவையில்ல. இந்த கீரைக்கு கீழே இந்த வேர் வரும்ல, அந்த வேரை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்டோடு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தண்டுக்கீரைன்றது அந்த தண்டோடு நீங்கள் பொரித்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா நீங்கள் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது நான் நல்லா பெருசாக இருக்கிறதால ஒரு வெங்காயம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் கீரை எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். நான் பூண்டை அப்படியே வைக்காமல் நான் இந்த 4 பூண்டை நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 4 வரமிளகா பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் 4 பல் பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே வரமிளகா 4 சேர்த்துக்கிறேன். அது கூட நான் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வரும்போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னுமே நல்லா வதங்கி வந்துடும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த கீரையை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த வெங்காயம் வரமிளகா எல்லாமே இந்த கீரையோடு நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகணும். இந்த 10 மினிட்ஸில் ஒரு 5 மினிட்ஸுக்கு ஒரு வாட்டி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா கீரை இன்னும் கொஞ்சம் வேகணும். நான் திரும்பி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கீரை நல்லா வதங்கி நல்லா வெந்திருக்கு. இது கூட நான் ஒரு முட்டை ஒரு சின்ன பவுலில் ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையும் அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த கீரையில் நல்லா நீங்கள் ஒரு முட்டையெல்லாம் சேர்த்து நீங்கள் பொரிச்சிங்கன்னா இன்னுமே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த முட்டை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம்
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூப்பரான கீரை தண்டுக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடும். இத வந்து நீங்க வந்து சாப்பாடு கூட வந்து குழம்பு ஊத்தி நீங்க இந்த பொரியல நீங்க தொட்டுன்னு சாப்பிடலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வெறும் சாப்பாடுல இந்த கீரை பொரியல நீங்க போட்டு பெசஞ்சு கூட சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த பொரியல வந்து நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே.